மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு பெண் அழைச்சி வர்றதுக்கு முன்னாடியே மெஹந்திலாம் வச்சு முடிச்சிட்டாங்க. ராஜி ஆமா, ராஜி மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்து டீமோட வந்தாங்க. இந்த நெயில்ஸ் பண்ணி அவங்க வந்த விஷயங்கள் வந்து vlog-ஆ போட்டிருக்காங்க. பார்க்க எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு போய் காட்டுறேன், நீ பாத்தியா? பெரிய இஷ்யூ ஆகிதான் ஒரு கார்ல அங்கே ஐயா அவங்களால அவ்வளவு லக்கேஜ் வச்சுட்டு வரவே முடியல. உட்கா படுத்து 4 பொண்ணுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல படுத்து தூங்க முடியாம எங்க கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. அதுலயும் அவங்க வந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான். அதனால நம்மளை பார்க்கணுன்ற ஆசையில ஒரே மெஹந்தி ஆர்டிஸ்ட் பதிலாக 4 பேர் நெயில் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க, அவங்க கூட 2 பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெயில் ஆர்டிஸ்ட் ஒரு அக்கா, மொத்தம் 4 பேர் வந்திருந்தாங்க. 4 பேருமே பார்க்கணுன்றதுக்காகவே அவங்க வரல. அவங்க கார் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு போல ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவங்க கார்ல வந்தாங்க. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளான ஒரு டிராவல் தான். அவங்க ட்ராவல் பண்ணி வந்து எங்கள் வீட்டில் வந்து ரெஸ்ட் கூட அவங்க எடுக்கல. நாங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னோம், முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெஹந்தி ஃபுல்லாக போட்டு விட்டாங்க. அந்த மெஹந்தி போடும் போதே மணி என்ன வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஓகே அவங்கள கால் பண்ணி வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்களை கால் பண்ணி, ஆக்சுவலாக வரக்கூடாது தான், பட் வந்து ஆமாம் நமக்கு வேற ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு தானே. ஆமா, இவங்களுக்கு வந்து கோட் ஷூட் டிஎல்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு தூத்துக்குடியில ஒரு ஷாப்ல வந்து இவங்க ஷர்வானி வாங்குறதுக்காண்டி வர வேண்டி இருந்துச்சு. ஸோ அப்படியே மெஹந்தி வைக்கும் போது என்னை பார்த்துட்டு அப்புறம் இந்த பிராண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டாங்க எங்களுக்கு. மணி இவங்களை பார்க்க கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அதனால நான் இவங்களை பார்க்கறதுக்காக வரல. அவங்க மெஹந்தி என்னோட ஃபாலோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க மெஹந்தி ஆர்டிஸ்ட். அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்தேன். கண்ணு தெரியாம இவங்களையும் பார்த்துருச்சு. அப்புறம் இது வந்து அவங்களா கிரியேட் பண்ண ஒரு லோகோ. இப்போ தெரியுதான்னு தெரியல தெளிவா. நாங்கள் ஃபுட்டேஜ் ஆட் பண்ணுறோம். தனா மணி, இது தமிழ் மாதிரியே இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த லோகோக்கு வந்து ரெடி பண்ணாங்க, யோசிச்சுட்டே இருந்தாங்க எப்படி போடலாம். அவங்களுக்குமே வந்து தமிழில் போடணுன்னு தான் ரொம்ப ஆசை. ஸோ தமிழில் யோசிச்சு அவங்களே அப்படியே மெஹந்தி போட்டு விட்டாங்க. அப்புறம் நெயில்ஸ் பண்ணி விட்டாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் பொண்ணழைப்பு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது.